பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸு. இதில் வந்து தயிர் வந்து நம்ம நார்மலாக சேர்க்கறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். லைட்டாக வந்து புளிப்பு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம செய்கிற குவான்டிட்டி விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா அதுவும் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வந்து சாப்பிட்ற பிரியாணி வந்து டைஜஷனும் ஆகும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த டிப்பை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை கூட்டு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கீரையை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பருப்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி நல்லா வந்து கூட்டு செய்வோம் இல்லையா, பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, நம்ம வந்து கடுகு தாளிக்கிறதுக்கு பதில் சமையல் வடகம்னு சொல்லிட்டு கடையிலையும் கிடைக்கும். முடிஞ்சவங்க வந்து வீட்லேயும் அது செய்வாங்க. அந்த சமையல் வடகத்தை வந்துட்டு கொஞ்சம் நெய்யில் தாளிச்சிட்டு நம்ம செஞ்ச கீரை கூட்டு இல்லை கீரை கடையில் எதுலையாக இருந்தாலும் நம்ம தாளித்து சேர்த்துட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ஹெல்த்தும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிலே கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே கலந்துருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.